ஹலோ விவேஸ், கேரளா வயநாடுல நடந்த நிலச்சரிவு தான் உலகத்தையே உலுக்கி இருக்கு. கேரளாவையே ஒரு நிமிஷம் நடுங்க வச்சிருக்கு. அப்படி ஒரு சம்பவம் தான் கேரளா வயநாட்டில் நடந்திருக்கு. அதாவது மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு. ஏகப்பட்ட கிராமங்கள் இந்த நிலச்சரிவுல மாட்டிருக்காங்க, சிக்கியிருக்காங்க. இதுல இதுவரை நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பல மக்கள் உயிரோட சிக்கியிருக்கிறதா சொல்றாங்க. அவங்க எல்லாம் எப்படி மீட்கிறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா வந்திருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். அந்த இருட்டுறதுக்குள்ள இவங்க எல்லாமே மீட்கணும் அப்படின்றதாக ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க. முக்கியமா கேரளா வயநாடு இந்த மலைப்பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவுல மலைச்சரிவுல சிக்கியவர்களின் உடல்கள் காட்டாற்றுல அடிச்சுட்டு மிதக்கிறதா சொல்றாங்க. காட்டாற்றுல அடிச்சு வரப்பட்டு சாலையாற்றுல மிதக்கிறதா சொல்றாங்க. இது பெரும் ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அதை விட பல உடல்கள் நீலாம்பரியில கரை ஒதுங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த நிலச்சரிவோட கோரப்பிடியில சிக்கி முண்டக்கை என்ற சிறுநகரத்துல 3000 மக்கள் வச்சிருக்காங்க, இங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த மக்கள் அப்படியே நிலச்சரிவை மூடுனதா இல்லன்னு சொல்றாங்க. இது கேரளாவே பெரும் கவலைக்காக இருக்கு. முக்கியமா கேரளாவின் வயநாடு கோரமுகத்தோட பிடியில சிக்கி இருக்கு. அது மட்டும் மலைப்பகுதியான சூரல்மலை, முண்டக்கை போன்ற இடங்கள் எல்லாம் இந்த ஒரு பேரழிவு சிக்கிருக்கு. இந்த இடங்கள்ல எல்லாமே அதிகாலையில, அதாவது மக்கள் தூங்கி எழுந்திருக்கிற நேரத்துல இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. மக்கள் கொஞ்சம் கூட நம்மள தயார்படுத்திக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த இடத்துல தான் முண்டக்கை மலை கிராமங்களில் உள்ள மக்கள் மொத்தமா சிக்கிட்டாங்க. முக்கியமா இதுல 70 பேரோட உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கு. எஞ்சிய மக்களின் கதி என்னாச்சுன்னு தெரியல. தேடுதல் வேட்டையை மிகவும் தீவிரமாக்கியிருக்காங்க. முக்கியமா வயநாட்டில் நடந்த இந்த மிகப்பெரிய நிலச்சரிவுல மக்களை மீட்கிறதுக்காக ராணுவத்தை முடுக்கியிருக்காங்க, ராணுவத்தை இறக்கிருக்காங்க. ஒட்டுமொத்த கேரளாவும் இந்த பேரழியோட அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. முக்கியமா வயநாடு முண்டக்கை என்ற இந்த கிராமத்துல மொத்தம் 3000 பேர் வச்சதா அந்த வயநாடு எம்எல்ஏ தெரிவிச்சிருக்காரு. இதனால இந்த நிலச்சரிவுல பல மடங்கு இழப்பு இருக்கும் அப்படின்னு அதிர்ச்சியான தகவல் வெளியிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் பல கிராமங்கள் சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராமங்கள் எல்லாம் நிலச்சரிவு ஏற்பட்டுதா அப்படின்னு தற்போது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பகுதி ஃபுல்லா இருள சூழ்ந்துரும். அதனால மீட்பு பணி ரொம்ப கஷ்டமாகும் அப்படின்றதால முடிஞ்சவரை இப்ப உயிரோடு இருக்கிற மக்களை மீட்கிறதுக்கு ரொம்ப துரிதமா செயல்பட்டு எல்லா ராணுவமும் களமிறங்கிருக்காங்க. அதோடு இந்த வயநாடு நிலச்சரிவுல சிக்கினவங்களுடைய உடல்கள் எல்லாமே காற்றத்துல அடித்து வரப்பட்டு சாலையாற்றில் அடிச்சு வரப்பட்டு தொடர்ந்து கரை ஒதுங்குவதாகவும் சொல்றாங்க. களத்துல கேரளா பத்திரிகையாளர் எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, விவரிக்கவே முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் நினைச்சு பார்க்க முடியாத மனித பேரழிவு இங்க நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே 2-3 நாள் கழிச்சு தான் தெரிய வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நிலச்சரிவு பயங்கரமா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் கேரளா வயநாடு இந்த நிலச்சரிவுல சிக்கின மக்களை பத்தி நினைச்சு பார்க்கவே பயங்கர ஒரு பயமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவுல 100க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கிய நிலையில 70க்கும் மேற்பட்டவர்கள் தேயிலை பறிக்கிறதுக்காக சென்றவங்க. அவங்களுடைய கதி என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதுவரையிலும் 70க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததா அவரோட உடல் எடுத்திருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் தேயிலை பறிக்கிறதுக்காக அசாம் நாட்டை சேர்ந்தவங்க 700க்கும் மேற்பட்டவர் அந்த இடத்துல வச்சதா சொல்றாங்க. இன்னும் படு பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆனதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா கேரளாவின் வயநாட்டுல தென்மேற்கு பருவமழை ருத்ர தாண்டமாடுச்சு. முக்கியமா கடந்த ஒரு மாத காலமாவே இந்த மழை இடைவிடாம கொட்டி தீர்த்துது. இதனாலதான் வயநாடு பகுதியில் தொடர்ந்து காட்டாற்று மழை பயங்கரமா தொடர்ந்து ஓடிட்டே இருந்தது. முக்கியமா இதனாலதான் நேத்து முதலே நிலச்சரிவு தொடர்ந்து ஏற்பட ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அதிகாலையிலே இந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு. முக்கியமா 4 மணி நேரத்துல 3 மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படுத்துச்சு. 100க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்ததா சொல்லப்படுது. தற்போது 700க்கும் மேற்பட்டவரோட கதி என்னாச்சு அப்படின்னு இதுவரை யாருக்கும் தெரியல அப்படின்னு பயங்கர ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிடுறாங்க. குறிப்பா முண்டக்கை பகுதியில் உள்ள இந்த தேயிலை தோட்டத்துக்கு காலையில் 200 பேர் தேயிலை பறிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இவங்க அனைவருமே மேற்கு வங்க தொழிலாளர்கள் தான் சொல்றாங்க. இந்த 200 பேர் பிளஸ் வீட்டுல இருந்த 400 பேருடைய கதி என்னாச்சு அப்படின்னு இதுவரை தெரியல அப்படின்னு அங்குள்ள மக்கள் எல்லாமே சொல்றாங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த இடம் எல்லாமே நிலச்சரிவு பேரழிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குடியிருப்புக்கான அனைத்து பாதைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மீட் பண்ணிக்கு செல்றதுக்கு இங்க மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. முக்கியமா ஹரிசன்ஸ் மலையாள நிறுவனம் தான் இந்த தேயிலை பறிப்புக்கு தொழிலாளர்கள் வச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தின் மேலாளர் பெனில் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களது எஸ்டேட்ல 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கதி என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரோட தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, அதுல இருந்து மீண்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல நிலச்சரிவுல சிக்கி மீண்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வடமாநில தொழிலாளர்களின் குடியிருப்புகள் ஒரு சேர எல்லாமே நிலச்சரிவுல மூழ்கினதாகவும் எல்லாமே அடிச்சு செல்லப்பட்டதாகவும் சொல்றாங்க. இதனால 600க்கும் மேற்பட்ட வெளிமாநில தொழிலாளர்களுடைய கதி என்னாச்சு அப்படின்னு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில வந்திருக்காங்க. கேரளா மாநிலத்துல வயநாடு முண்டக்கை பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதால அங்குள்ள அனைத்து பகுதியுமே துண்டிக்கப்பட்டிருக்கு. பகுதியில் அனைத்து பாதைகளுமே துண்டிக்கப்பட்டு வெறும் வெள்ளக்காடா காட்சி அளிக்குது. முக்கியமா இதுல ஒரு நபர் பாதி அளவு இடிபாடுகள் சிக்கிய ஒருத்தர் அங்கிருந்து கத்துறாரு, தன்னை காப்பாத்து மாதிரி கதறாரு. ஆனா அங்குள்ள ராணுவத்தினர் அவ்வளவு தூரம் கடந்து போறதுக்கு வழி இல்லாம பயங்கரமா திணறிட்டு இருக்காங்க. இது குறித்த புகைப்படத்தை அங்குள்ள ராகவன், அதாவது ஊராட்சி தலைவர் ராகவன் புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிலச்சரிவில் சூரல்மலை மற்றும் முண்டக்கை அந்த பகுதிகள் முற்றிலும் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால யாரும் அந்த பகுதியில் நெருங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. முக்கியம் பார்த்தீங்கன்னா வீடுகளும் அங்குள்ள மக்களும் இடிபாடுகளும் சிக்கியிருக்காங்க. எல்லோருமே ஒரு சில பேரோட கதறல் கேக்குது. ஆனா
எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இடிபாடுகள் இருந்து சிக்கிய அந்த நபரை காப்பாற்றுறதுக்கு இங்க இருந்து மீட்பு குழுவினர் வந்து சென்றாங்க. ஆனா அவர்கிட்ட நெருங்க முடியல. அந்த அளவுக்கு பயங்கர வெள்ளமும் பயங்கர சகதியும் கல்லும் அதாவது பயங்கர பாறைகளும் நிறைஞ்ச பகுதி தான் இந்த நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அங்க காற்றத்து வெள்ளம் பயங்கர ஸ்பீடா வந்து வேகமா வந்து அடிக்கிறதால அவ்வளவு ஈஸியா வந்து அங்க மீட்க முடியாது. அவ்வளவு கஷ்டமான ஒரு பகுதியில் வந்து அவங்க எல்லாருமே சிக்கியிருக்காங்க. மேலும் மலையில இருந்து வெள்ள நீர் வந்து வேகமா வெளியேறதால அந்த நபரை மீட்கிறதுலயும் மிகப்பெரிய ஒரு தாமதம் வந்து ஏற்படுது. அவர் காப்பாற்றுறதுக்கு அனைத்து விதமான முயற்சிகளும் செஞ்சுட்டு வராங்க. முக்கியமா அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து எல்லோருமே வந்து நல்லபடியா வரணும் அப்படின்னு எல்லா மக்களும் பிரார்த்தனை பண்றாங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா மழையும் ஓயாம பெய்து வரதால அங்க மீட் பண்ணி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா அங்கிருந்து அரக்கோணம் குன்னூர் போன்ற அந்த பகுதியில இருந்து மீட்பு குழுவினர் வந்து வயநாட்டுக்கு சென்றிருக்காங்க. பின்னாடி தான் என்ன கேரளாவில் சூரல்மலை பகுதியில் இடைவிடாமல் மழை பெய்து வரதால காலை முதலே ஆங்காங்கே சின்ன சின்ன நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருந்திருக்கு. இதனாலதான் பல்வேறு கட்டடங்களை வந்து வெள்ளம் சூழ்ந்திருக்கு. ஏராளமான வாகனங்கள் வந்து மழை வெள்ளத்தால வந்து அடித்து செல்லப்பட்டது. இருந்தாலும் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த அதிகாலை வைத்திரி, வெள்ளேரி மலை, மேம்பாடி, சூரல்மலை, முண்டகை உள்ளிட்ட பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால அட்டகமலையில இருந்து முண்டகை வரையில் உள்ள பாலங்கள் எல்லாமே வந்து அடித்து செல்லப்பட்டது. இந்த நிலச்சரிவுல சூரல்மலை பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து சிக்கிருக்கு. இந்த நிலையில் தான் அதிகாலை 4 மணிக்கு மீண்டும் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு பேரழிவை வந்து ஏற்படுத்துச்சு. சூரல்மலை பகுதியில் உள்ள பள்ளியில் வந்து ஏற்பட்டுச்சு. இந்த பள்ளி தான் நிவாரண முகாமா வந்து செயல்பட்டு இருந்தது. ஆனா பள்ளி பக்கத்தில் உள்ள கடைகள் அனைத்துமே வந்து நீர்ல மூழ்கிச்சு. முக்கியமா இந்த இடத்துக்கு தஞ்சம் புகுந்தவங்க அப்படியே வந்து நிலத்துல வந்து மூழ்கடிக்கப்பட்டாங்க. நிலச்சரிவுல வந்து சிக்கிட்டாங்க. அவர்களை மீட்கும் பணியை தான் கேரளா பேரிடர் மீட்பு பணியில வந்து ஏமா செயல்பட்டு வராங்க. இந்த நிலையில் தான் பூமிக்கடியில் ஏராளமான மக்கள் சிக்கியிருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதனால மோப்ப நாய்களை வந்து அழைச்சிட்டு போயிட்டு அங்க வந்து ஏதாவது மக்கள் வந்து இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக மோப்ப நாயை வந்து அழைச்சிட்டு போயிட்டு தேடிட்டு வராங்க. இடைவிடாமல் பெய்து வரும் இந்த மழையால மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதே போல மீட்பு குழுக்களும் பயங்கரமா திணறிட்டு வராங்க. ராணுவ ஹெலிகாப்டர்கள் வந்து மீட் பண்ணிக்கு வயநாடு முண்டகை மலைக்கு சென்றிருக்கு. இதுல மீட்கப்பட்டு உடல்களை விமானத்தின் மூலமா கொண்டு வரப்படுது. முகாமில் இருந்து உடல்கள் வந்து பிணவரை கொண்டு செல்லும் பணிகளை வந்து மேற்கொண்டு வராங்க. அதே போல இந்த நிலச்சரிவால சாலையாற்றுல பலர் அடிச்சு சென்றதா சொல்றாங்க. இந்த நிலச்சரிவுல தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் சிக்கனா சொல்றாங்க. அதனால இழப்பு மிகப்பெரியதா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க.